நீஹாவ் பட்டூஸ் பார்ட் 3 எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி. ஸோ இதான் லாஸ்ட் பார்ட், முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன எனக்கு காலங்காத்தாலே வந்திருக்க அப்படின்னா, ஏம்மா என் வீட்டுக்கு நான் வரக்கூடாது அப்படின்னா, வரலான்டா தங்கம், இதில் என்ன தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உள்ளே கூப்பிட்றாங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு பரவாயில்ல என் பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அப்போ வந்துட்டு எனக்கு உங்கள் 2 பேர் ரொம்ப மிஸ் பண்ணேன் தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறமா நார்மலாக வந்துட்டு எதுவுமே கேட்கல உங்களை பற்றி, எதுக்கு வந்திருக்க ஏன் வந்திருக்க அப்படிலாம் உங்கள் வீட்டில் ஃபேமிலி கேட்க மாட்டாங்க. அவங்க பொண்ணு வந்திருக்காங்களா அவ்வளோதான். நீங்கள் அப்புறமா உங்கள் ரூம் அங்கே வீட்டில் இருக்கும்ல, அங்கே போயிட்டு கொஞ்சம் இருக்கிறீங்க. அப்போ வந்துட்டு அந்த ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லோரும் மிஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருக்குது, என்ன செய்ய கொஞ்ச நாள் நம்ம மென்டல் டிப்ரெஷனுக்காக நம்ம இங்கே தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிவிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு விட்டுட்டீங்க. ஸோ இதே நேரம் அங்கிட்டு பார்த்தோன்னா 1 வீக் ஆகிடுச்சு, வீடு ரொம்ப எம்டியாக இருக்குது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து மெசேஜ் போட்டிருக்கீங்க ஃபோனுக்கு, இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டு போயிட்டீங்க. ஜேகே வந்து ஒரு மாதிரி வந்துட்டு யாரும் லஞ்ச் கொண்டு வரதுக்கு யாரும் இல்லை, இவனே வந்து சாப்பிட்டு போகிறான், காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் இல்லை, இந்த ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஜேகே அம்மா வந்து சொல்கிறாங்க, இப்போ புரியுதா அப்படின்ட்டு. என்ன புரியுதா அப்படின்னு கேட்குறேன் ஜேகே. ஒய்ஃப் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியுதா? அதான் வாழ்க்கையில் ஒய்ஃப் வரதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கும், அவள் வந்ததுக்கப்புறம் விட்டு போகும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்கும், நீ வந்து அவளை புரிஞ்சுக்கலை அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டுருக்கும்போது அவள் தான் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, என்ன சொல்லியிருந்தா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு விஷயம் தான் ஒரு பொண்ணுக்கு. அவள் அப்படி கேட்கும்போது நீ ஒரு ஹஸ்பண்டாக அவளுக்கு வந்து நீ பக்கத்தில் நின்றுக்கணும். நீ எதுக்கு நிற்காம அந்த ஆன்ட்டிக்கு போய் சப்போர்ட் பண்ணுற? அந்த ஆன்ட்டி என்ன உன் ஒய்ஃபா? இல்லை யாரோ தான் இல்லை, நீ சப்போர்ட் பண்ணுற. பெரியவங்களம்மா, பெரியவங்களோ சின்னவங்களோ எவ்வளோ பெரிய, இப்போ நானே வந்து உனக்கு அகேன்ஸ்டாக வந்து நின்னாலும் நீ உன் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு ஹஸ்பண்ட். நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ வளர்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ இங்கெல்லாம் இருக்க வேணாம், நீ கிளம்பு, நீ இந்த மாதிரிலாம் இருக்க ஒரு பையன் என் வீட்டில் இருக்க வேணாம், நீ உங்கள் மாமியார் வீட்டுக்கே நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பற்றி விட்டுறாங்க. ஸோ ஜேகே என்ன செய்ய, புதுசாக அவன் வந்து ஆக்சுவலாக வந்து டவுனில் படிச்சிருப்பான் சரிங்களா, அவ்வளோக்கெலாம் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இது ரொம்ப நல்லா ஒரு மாடர்ன் சிட்டி, ரொம்ப ஹைஃபையாக இருக்க சிட்டி சரிங்களா. அப்போ வந்துட்டு அங்கே வந்தது ஒரு மாதிரி இருக்கான். சரி ஒரு நோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நோட் பேப்பரில் வந்து இதான் அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்டு 2 மணி நேரம் கழிச்சு உங்கள் வீடு கண்டுபிடிச்சி வந்திருப்பான். வந்தோடனே உங்கள் அப்பா காத்துருவார், ஜேகே வந்துட்டீங்களா மாப்பிள்ள, உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு. அப்போ வந்து ஜேகே வந்து வாசலில் நின்றுக்கிட்டு நான் மாமா ஒரு மன்னிப்பு கேட்கணுன்னா, என்ன மன்னிப்பு, லேட்டாக வந்துட்டியா, ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை, உள்ளே வா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அவங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு கேட்கணுன்னே, வயன் எதுவும் சொல்லலையா? அப்புறம் என்ன வயன், அவள் வந்து எங்களெல்லாம் மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா, அதில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிக்கிறான். அப்போ வந்து நம்ம ஒய்ஃப் நம்மளை பற்றி இங்கே எதுவுமே பேசிக்கலை, நம்ம தான் அவளை வந்துட்டு எல்லாத்தையும் விட்டு தந்துட்டோம், அவள் நம்மளை விட்டு தராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான். அப்புறமா வந்து ஜேகே வந்து மெதுவாக எல்லாத்தையும் கதையும் சொல்லிவிட்டு அப்புறமா வந்துட்டு அவங்க அப்பா கொஞ்சம் கோவம் இருக்கும்ல, தான் பொண்ணு இப்படி பேசி அமைச்சிருக்கான், தான் பொண்ணு சொல்லாமல் அந்த கஷ்டத்தில் மனசுக்குள்ளே வச்சுருக்கா அப்படின்ட்டு. அப்போ தான் வயன் வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டுருக்குறான். ஒரு மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு தலையெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு அப்படியே அம்மா காஃபி போட்டுத்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. வயன் வந்து ஜேகே பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஃப்ரோஸான மாதிரி நின்றுக்கிறான். இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான், எப்போ எனக்கு என்ன பிரச்சனையா, நம்மளே இப்போ தான் ஒரு வாரம் நான் நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு வயன் ஐம் சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் பிபில வந்துட்டான். எதுக்கு சாரிலாம் எனக்கு தேவையில்லை அப்படி, நீ ஒன்றும் வரலாம் வேணாம், அந்த ஆன்ட்டி எனக்கு ஹர்ட் பண்ணாங்கன்னு தெரியும், சாரி வயன் அப்படின்னு பேசிவிட்டு அப்புறமா அங்கேயே இருக்கிறான். ஸோ 1 வீக் ஆச்சு, அவ்வளோக்கெலாம் உங்ககிட்ட பேசிக்கலாம். ஆனால் உங்கள் ரூமில் தான் அவன் தான் கீழே படுத்திருப்பான், நீங்கள் வந்து மேலே படுத்திருப்பீங்க. ஸோ ஒரு நாள் வந்துட்டு வயன், நிஜமாவே சாரி வயன் தெரியும் இப்போ என்ன, அப்போ நீ வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் வில்லேஜுக்கா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். இங்கே பாரு, நான் வந்து அந்த ஆன்ட்டியால் ஒன்றும் ஹர்ட் ஆகலை, ஒன்றால் தான் ஹர்ட் ஆனேன் சரியா, நீ மட்டும்தான் அது காரணம், நீ சரி பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு போய்க்கும் சரியா. அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட வந்துட்டு என்னை போய் நீ விட்டு கொடுத்துட்டேல்ல வயன், எனக்கு வந்து தெரியுது வயன், சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு அங்கேயே 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அப்புறமா வந்துட்டு ஜேகே வந்து சொல்கிறான், ஆக்சுவலாக உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க, நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க. ஜேகே வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வீட்டில் வெஜிடபிள்ஸும் க்ராசரிஸும் இல்லை, போய் வாங்கணும், எங்கே இருக்குது மட்டும் சொல்கிறியா அப்படின்னா, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. கூப்பிட்டு போனால் வெளியே வந்துட்டு உங்கள் கராஜில் இருந்து நீங்கள் ஒரு ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு வரீங்க.
உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? நீ எதுவுமே பேசிக்கல வந்து ஏறு அப்படின்னு சொல்கிறீங்க. கார்லாம் இல்லையா? கார் அம்மா கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்ன இந்த வண்டி தான் இருக்குது, ஏறியா இல்லையா அப்படின்னா, இது யார் வண்டி? ஏன் வண்டி தான். இப்போ என்ன லைசன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு லைசன்ஸ் நீங்கள் காமிக்கிறீங்க. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? டிராக்டர் ஓட்டுற உங்களுக்கு வந்துட்டு வண்டி ஓட்டுற ஒய்ஃப் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வண்டி ஏறிக்கிறீங்க. ஏறிக்கலாம் ஜேகே. நீங்கள் ரொம்ப வேகமாக ஓட்டுறீங்க, செம்ம ஸ்பீடாக ஓட்டிட்டு நீங்கள் நேராக ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மாலில் தான் நிப்பாட்டுறீங்க. அங்கே போயிட்டு சரி வா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே எப்படி வாங்க முடியுங்க, ட்ரெஸ்ஸு தான் வாங்குவாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படிலாம் இல்லை, இங்கே வந்து காய்கறியும் வாங்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன இத்தனை டொமேட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். வில்லேஜில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு சாய்ஸ் தான் இருக்கும், இங்கே நிறையா சாய்ஸ் இருக்குது, இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. பெஸ்ட்டு பார்த்து எடுத்துக்கணுமா? இங்கேயே பாரு இவ்வளோ இருக்குது, இதில் எது நான் சூஸ் பண்ண எனக்கு தெரியவே இல்லையே. அது உன் இஷ்டம், எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ பார்த்து சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா திங்ஸ்லாம் வந்து ஒரு வாங்குறதுக்கு அங்கே அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அன்றைக்கி நைட்டு வந்து என்ன ஆகுதுன்னா வந்துட்டு வாயின் என்ன சொல்கிறா, மேலே வந்து படுத்துக்கோ, கீழே படுக்காத, ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன் என்ன மணிக்கிற வரைக்கும், நீ மூட்டு வந்து மேலே படு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நீங்கள். அவனும் வந்து மேலே வந்து படுத்திருப்பான். அப்புறமா வந்து பில்லு வச்சுட்ருப்பான் நடுவில். இது என்ன திருப்பியுமா அப்படின்னா, ஆமாம் பார்டர் இருக்கணும்ல. அப்புறம் என்னோடய சிட்டி வந்து இது டேமேஜ் ஆயிரும்லண்ணா. உன் சிட்டி டேமேஜ் ஆயிருமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. இந்த இதை க்ராஸ் பண்ணி வந்தால் பனிஷ்மெண்ட் இருக்குதுப்பா, அதே பனிஷ்மெண்ட் தான்ப்பா. யார் க்ராஸ் பண்ணி வந்தாலும் அவங்க வந்து டீ மேக் பண்ணி நிம்மதி தரணும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துடுறீங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வந்துட்டு ஜேகே தான் அந்த பில்லோலாம் தள்ளி போட்டுட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி படுத்துருக்காங்க. எங்கள் காலையில் பார்த்துட்டு என் புருஷன் எவ்வளோ அழகாக இருக்கிறா, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எந்திரி எப்படின்னு கற்றுருப்பீங்க நீங்கள். அவன் அப்படியே ஒரு பயத்தில் எழுந்திரிச்சிருப்பான். என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்டு, இது என்ன பார்டர் நீங்கள் க்ராஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, போங்க பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு பையனை போய் டீ பண்ண, ஓ பையன் டீ போடக்கூடாதா? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் எல்லா வேலையும் வைப்பாங்க, எங்கள் அம்மா வேலை பார்க்க மாட்டாங்களே. நான் வந்து உனக்கு வேலைலாம் பார்த்துருக்கேன்ல, நீ போ டீ போடு, இனிமேல் நீ தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக டீ போட போகிறேன். ஓகே எனிதிங் ஃபார் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் வந்து ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, இவன் இப்படிலாம் பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. மைக்ரோவேவ் ஓவனில் வந்து எப்படி டீ போடணும்னு வந்து தெரிஞ்சிருக்குது. கரெக்டாக வந்து இந்த டீ அந்த பால் பொங்குறது எல்லாமே கரெக்டாக பார்த்து கரெக்டாக அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டீ போட்டு கொண்டு வரான். இது எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அத்தை சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கி லைட்டாக உடச்சிட்டேன் மைக்ரோ ஓவனை. அப்போ அத்தை தான் திருப்பி ரிப்பேர் பண்ண கூட்டு வந்தாங்க. அப்போ தான் தெரியும் எப்படி போடணுன்ட்டு. சரி தெரிஞ்சால் சரி. அப்புறமா அந்த டேஸ் பாஸ் ஆகுது. இப்போ 3 months ஆயிடுச்சு. நீங்களும் நார்மலாகிட்டீங்க, ஜேகேவும் ஓகே நம்ம. அப்போ நீங்களே சொல்கிறீங்க ஜேகே நம்ம வீட்டுக்கே போயிடலாம், இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஒரு நல்ல ஒரு டே பார்த்து உங்களை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. நீங்கள் அந்த வில்லேஜுக்கு போனதுக்கப்புறம் அப்பா இந்த காற்றை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கினா இருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வெளியே எட்டி பார்த்துட்டே வரீங்க. என்னாச்சு பண்ணாட்டி வெளியே எட்டி பார்த்துட்டே இருக்கிறப்ப ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன சிரிச்சுட்டே இருக்கிற என் வில்லேஜை பார்த்துப்பா, உன் வில்லேஜ் இல்லை நம்ம வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. சரி நம்ம வில்லேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டுக்கிறான். அப்புறமா கார் வந்து நிற்கிது. ஜேகேயோட அம்மா வந்துட்டு, அப்பா என் மருமக வந்துட்டாப்பா, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி உன்னைய. இவனை வந்து வச்சுக்கிட்டு நல்லவே இவனை கிளப்பி விட்டேன், இல்லைன்னா எனக்கு இது வேறு ஒரு டென்ஷனாக இருக்கும் இவனை வச்சு மேய்க்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்காங்க. அவங்க வா உள்ளே வான்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணி அவங்க உள்ளே வந்து வரவேற்கிறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நீங்கள் அந்த பிளேஸை ரொம்ப மிஸ் பண்ணீங்க. அப்போ வந்து ஜேகே அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாரையும் கேட்டுக்கோங்க, அந்த வீட்டில் இருக்கவங்க யாராவது வந்து என் மருமகளை தப்பாக பேசுனீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்ருவேன். அதே மாதிரி குட் நியூஸ் எப்போ இந்த நியூஸ் எப்போலாம் கேட்கக்கூடாது அதில் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு இன்னொருத்தவங்க சித்தி இந்த மாதிரி சித்தி இருப்பாங்களே, அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, இல்லைக்கா அப்படி இல்லை, அது வந்து எல்லோரும் கேட்குறது தான் இல்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் அவளை கேட்கக்கூடாது, அவள் அழுதானா வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டுருக்காங்க. அத்தை நீங்கள் அவங்களெல்லாம் திட்ட வேணாம் அத்தை, விடுங்க அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என்னடி ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. 3 மாதம் ஆச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்றை காமிக்கிறீங்க. நீங்கள் காமிச்சோடனே அப்படி எப்படி தங்கம் சொல்லவே இல்லை, சொல்லியிருக்க வேண்டியதான் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க.
ஜேகேக்கு புரியவே இல்லை என்ன சொல்கிறாங்கன்ட்டு. என்னவா அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு, நீ ஒரு கூமுட்டடா, உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்பாவாக போகிற அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரே ஹாப்பி. இது ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லலை, 3 மாதமாக நீ அலைய வைக்கிறியா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்டுட்டு இருந்தான். அதுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை எனக்கு வந்து எல்லோரும் முன்னாடியும் சொல்லணும்னு ஆசை, நம்ம ஊரில் வந்து சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி, எனக்கு ரொம்ப நாள் இந்த வந்து விஷயம்ன்றது கேட்கணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு, கடைசியில் நீயே சொல்லிட்ட, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க, எல்லோரும் அப்படியே ஸ்நாக்ஸ் அது இதுன்னு ஸ்வீட்டு நிறைய சமைச்சு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு சாப்பிட. ஜேகே அம்மா வந்துட்டு, இந்த பாரும்மா என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு மாமியாராக இருந்துட்டு அங்கே உனக்கு வந்து கூட நிற்காமல் போயிட்டேன், அப்படிலாம் இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை எனக்கு அவ்வளோக்கு எனக்கு தெரியல, நான் இல்லாதப்போ தான் அவங்களும் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க, எனக்கு தெரில, உன்னோட கசின் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், நீ கிளம்புனதுக்கப்புறம் தெரியுமா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஜேகே பையனுக்கு ஒன்றுமே இல்லை, அறிவே இல்லை, எப்போ வந்து எதை பேச முடியும் தெரியலை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து ஜே கரெக்டாக உள்ளே வந்துடுவான். அம்மா இதுக்குமா என்ன திட்டிருக்கிறீங்க? ஆமாண்டா, என்னை அம்மானெலாம் கூப்பிடாதடா, அறிவே இல்லைடா, உன் ஒய்ஃப் வந்து அங்கே உட்காந்துட்டு மன கஷ்டத்தில் உட்காந்துருக்க, நீ வந்து நார்மல்னு சொல்லி பேசின வந்தாலும் நீனு அப்படின்னா, அம்மா அது வந்து முடிஞ்சு போன கதைம்மா, ஏம்மா ஃபஸ்ட் இருந்து ஆரம்பிக்கிறீங்க, இப்போ தான்மா அவளை வந்து சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்கேன், எங்கள் வீட்டில் எனக்கும் மதிப்பு இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசிட்டு இருக்கிறான். நீங்கள் அதை வந்து அப்படியே சிரிச்சிட்டே அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. உனக்கு இன்னும் வேணும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் லைஃப் வந்து சூப்பராக போயிட்டுருக்கும். சின்ன ஜேகம் திட்டிகிட்டே இருப்பான். அப்புறமா உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது நீங்கள் இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆனது. அதுக்கப்புறமா வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பீங்க. அப்புறமா உங்கள் அம்மா அப்பா வந்திருப்பாங்க. வந்துட்டு முன்னாடி சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உங்கள் அம்மா உட்காந்துக்கிட்டு, இல்லைம்மா ஃபஸ்ட்டு வந்து மாமியார் வீட்டில் சொல்கிறது தான் கரெக்ட் இல்லை அப்படின்னா, ஆமாம் ஆமாம், இங்கே வந்ததுலேருந்தே உங்கள் மாமியாக உன் புருஷனே அலைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவங்க கொஞ்சம் சமைச்சு போட்டுட்டு உங்கள் வீட்டு சைட்லேருந்து சமைச்சு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வயிறு வந்து பெருசாக பெருசாக வந்துட்டு ஜேகே வந்து பார்ப்பான். என்னடி நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு வீங்குதாடி அப்படின்னா, லூஸு ஜேகே, அப்படிலாம் இல்லை ஜேகே, உள்ள பாப்பா வளருது அப்படின்னா, அது எப்படி பாப்பாவா பையனா நீ சொல்கிற அப்படின்னா, எனக்கு தெரியாது ஜேகே, நீ உங்கள் அம்மாட்ட போய் கேளு, நீ எப்படி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நீ பையனா இல்லை பொண்ணானு உங்கள் அம்மா கண்டுபிடிச்சா போய் கேளு, அது எப்படி நான் போய் எங்கள் அம்மாவோட கேட்க, அதே மாதிரி தான் என்னடி கேட்காத, என்னடி சொல்லு ஜேகே, இதெல்லாம் அது வந்து வயிற்றை பார்த்து சில நேரம் கண்டுபிடிப்பாங்க ஜேகே, அது எனக்கு தெரியல என்னென்னு. இதே சிட்டிலலாம் என்ன செய்வாங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போதே வந்து சொல்லிடுவாங்க அது வேலை போயான்ட்டு. இங்கே வில்லேஜ்லாம் சொல்ல மாட்டாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னா, ஓ அப்படியா, சரி சரி, எனக்கு தெரியாதுல்ல, சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே எனக்கு. ஆமாம் ஆமாம், எல்லாமே உனக்கு சொல்லி தருவாங்க, சரி விடு விடு விடு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது உங்களுக்கு நிறைய நிறைய சாப்பிட வாங்கி தருவான், நல்லா சந்தோஷமாக வச்சுக்குவான். அதே மாதிரி வந்துட்டு மதியம் ஆனால் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கே வந்துடுவான், அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவான். ரொம்ப கேரிங்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்துக்குவான் ஜிகே அவங்கள. கொஞ்சம் கூடியும் அது எப்படின்னா, யாராவது ஏதாவது ஒரு வேலை அவங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு அவளுக்கு தெரியுங்க, நான் வந்து பண்ணுறேன், நான் வந்து பண்ணுறேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருப்பான். நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க அதை பார்த்துக்கிட்டு. அப்புறமா ஒரு நாள் என்ன ஆகும்னா வந்துட்டு, நீங்கள் மாங்காய் கேட்டிருப்பீங்க. அப்போல்லாம் வந்து என்ன செய்வான்னா, உங்களுக்கு மாந்தோப்புக்கே கூட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சு அவன் மாங்காய் மேலே ஏறி பறித்து உங்களுக்கு கீழே போட்டு நீங்கள் அதில் வந்து உப்பு காரம் போட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் போகும். சில நேரம் உங்களுக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா அந்த கடைக்கே கூட்டு போயிட்டு நீங்கள் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட வச்சு அவங்க கூட்டு வருவான். அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா வந்து பேபியோட ஃபஸ்ட்டு கிக்கு வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது, உங்களுக்கு அப்படியே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு நீங்கள் ஜேக்கு இங்கே ஓடி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோப்பில் தான் உட்காந்துருப்பீங்க. அப்போ இங்கே வா பாப்பா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி வந்தோடனே அவன் கையெடுத்து அவங்க ஸ்டொமக் கிட்ட வைக்கிறீங்க. வச்சோடனே வந்துட்டு அவனை ஃபீல் பண்ணால் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவனுக்கு அப்படியே அழுக வருது. பாப்பா நம்ம பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நம்ம பாப்பா தான் தெரியுதா, அவள் மூவ் பண்ணுறாள் அப்படின்னா, நம்ம பாப்பா மூவ் பண்ணுறா அப்படி இப்படின்னு பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது இவன் வந்து பையனாக பிறந்தா நம்ம என்ன பேர் வைக்கலாம், பொண்ணாக பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பீங்க.
அப்போ வந்துட்டு ஜேகே சொல்லுவான் வந்துட்டு, பையனாக போகிறதா எங்கள் தாத்தா பேர் தான் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த வம்ச வழி வரும். அதனால் எங்கள் தாத்தா பேர் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். சீ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நமக்கு நல்லா மாடர்னாக நல்லா ஸ்டைலிஷாக தான் பேர் வைக்கணும். நம்ம பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். இல்லை எனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் சின்ன சின்ன சண்டை ஒரு சில நேரம் வந்துட்டு டீஸ் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து வளைகாப்பு வைக்கிறாங்க. அந்த ஊரே வந்திருக்கும் உங்கள் வளைகாப்புக்கு. சந்தோஷமாக கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா ஜேக் தெரியாது அந்த வளைகாப்புக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்கன்ட்டு. அவன் என்ன நினச்சிருப்பானா நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பானா. அப்போ வந்துட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது நீங்களும் தான் கிளம்புறீங்களா? ஒயின் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் நிற்கிடுவோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு. அப்புறம் எதுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ போகிற அப்படிங்கிறோன்னு. இது என்ன 7வது மாதம் வளைகாப்புக்கு அப்புறம் அம்மா வீட்டில் தான் இருக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. இது என்ன ரூல்ஸ்? அதெல்லாம் இல்லைண்ணா, நீ இங்கேயே இரு, நான் நல்லா பார்த்துக்கிறேன், எல்லாம் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவான். எல்லாருமே சிரிப்பாங்க. அப்படிலாம் இல்லைப்பா, பிரசவம் வந்து அம்மா வீட்டில் தான் பார்ப்பாங்க, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதான் நம்ம வந்து ஐதீகம் முறை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அங்கே இருக்கவங்கலாம். இப்படி கிராமத்துலேருந்து எல்லாம் தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியாது ஒயன், ஏன் ஒயன் போகிறதெல்லாம் போகாத ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அதெல்லாம் இல்லை, நான் போகிறேன் தனியாக ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காரில் ஏறி போயிடுறீங்க. ஸோ நீங்கள் போய் ஒரு 1 or 2 hour தான் ஆகும். உங்கள் வீட்டில் போய் அப்போ தான் வந்திருப்பீங்க உங்கள் வீட்டுக்கே. வந்துட்டு அதுக்குள்ளே வீட்டில் யாரோ காலிங் பெல். நீங்கள் அப்போ தான் எவ்வா ரொம்ப டயர்டாக வேறு இருக்குமா உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி. சொல்லி படுத்திருப்பீங்க, சோஃபாவில் தான் படுத்திருப்பீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வந்து எம்மா காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் உங்கள் அம்மா தந்தோடனே இப்போ தான் ஜேகே போட்டிலாம் தூக்கிட்டு வந்தாச்சு சார். என்னம்மா அப்படிலாம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லை அங்கே வயலெலாம் வந்துட்டு என்னோடய கசின்ஸ் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நானும் இங்கேயே இருந்துட்டு வயலுக்கு ஒத்தாசையாக இருந்துட்டு போயிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னா. இல்லைம்மா அப்படிலாம் நீங்கள் இருக்க வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. இல்லை இல்லை இல்லை, நான் இங்கேயே இருக்கிறேன், என்னை விரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா போடுறேன் ஜேகே. அப்படிலாம் இல்லை, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு ரொம்ப அவங்க சிரிக்கிறீங்க. என்ன ஜேகே வந்துட்டேன் ஓடி வந்துட்டேன் அப்படின்னா. சும்மா இரு, அங்கெல்லாம் நல்லா இருக்க முடியாது, பாப்பாவும் நீ இங்கே இருக்கும்போது நான் மட்டும் அங்கே இருந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தான் இருப்பான். உங்கள் கூடவே இருப்பான். காலையில் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவோம், உங்கள் கூடவே சுற்றிட்டு இருப்பான், உங்கள் பின்னாடியே சுற்றிட்டே இருப்பான். நான் சொன்னிட்டு நீங்கள் ஏன்டா சுத்தாதரா என் பின்னாடி, அங்கே ஓரமாக உட்காரேன்டா நீங்கள் சொன்னாலும் இல்லை, உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதா, கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு 9th month ஆகிருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வந்து வலி வந்திருக்கும், ஆஸ்பத்திரி நைட்டு தான் வந்திருக்குமா. கரெக்டாகவே ஜேகே வந்து உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியாமல் உங்கள் அத்தை மாமாலாம் எழுப்பி விட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி போய் அப்புறமா நீங்கள் கத்துல அவன் வந்துட்டு ஐயோ எனக்கு வந்து இன்னொரு குழந்தையே வேணாம், எனக்கு இவளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருப்பான். அதுக்கப்புறமா பாப்பா வந்திருக்கும். அதுக்கப்புறமா கையில் கொடுக்கும்போது இது என் குழந்தையான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ப்ரவுட் ஆஃப் ஃபாதர் ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து கையில் தூக்கியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 years கழிச்சு பார்க்கலாம் நம்ம என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ எல்லோரும் கிராமத்தில் தான் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் தான் வந்து சமைச்சிட்ருக்குறீங்க. ஜுங்ஷிங்க ஓடி வா, அப்பாவுக்கு போய் சாப்பாடு தரணும் அப்படின்னா. அம்மா நான் வரலம்மா, அங்கே சகதியாக இருக்கும்மா, கால்லாம் வலிக்கும்மா, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. அதெல்லாம் இல்லை, அப்பாட்ட போய் சாப்பாடு நம்ம கொடுக்க போகிறோம், நம்ம போகிறோம் அப்படின்னா. நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா. அங்கே மாடுலாம் இருக்கும் தெரியுமா, அது வந்து என்னை முட்டிடும் அப்படின்னா. உன்னை முட்டிடுமா, அப்புறம் அப்படி அம்மா அதெல்லாம் இல்லை, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணை நீங்கள் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்குறீங்க. உங்கள் பொண்ணுக்கு வந்து 5 years ஆகிடுச்சு சரிங்களா, 5 வயசு. ஸோ நீங்கள் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்குறீங்க. நீங்கள் ஒரு சைடு வந்துட்டு அந்த பேகு உங்களுக்கும் அந்த சகதி பிடிக்காது தான், ஆனால் பழகிருச்சு, என்ன செய்ய அங்கே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு கையில் வந்து உங்கள் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டுருக்குறீங்க. இறங்கி தான் வாயேண்டி, இடுப்பு வலிக்குதுடி அப்படின்னா. கீழே பாரு இவ்வளோ சகதியாக இருக்குதுன்ட்டு, உன் கால் போனால் போட்டு என் கால் பாவம் தெரியுமா பாப்பா கால் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பேசிகிட்டு இருக்கிறா. நீ திருந்தாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டே வந்துட்டுருக்குறீங்க. அங்கே தூரத்தில் வந்து ஜெயிக்கங்களை பார்த்தோன்னே ஓடி வந்துட்டு பாப்பாவை வாங்கிட்டு உங்களை பார்க்கவே இல்லை, பாப்பா வாங்கிட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறான். ஜேகே அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. என்னடி போராட்டி அப்படின்னா. உனக்கு வந்து அவள் முக்கியமாயிட்டா, முதல்லாம் ஓடி வந்து நீ என்னையே தூக்க வருவ, இப்போ அவளை தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொன்னேன்.
அப்படிலாம் இல்லடி. ஓ, நானும் சைடில் நடந்து வரேன், உனக்காக சாப்பாடு கொண்டு வரேன். முதல்ல என்ன செய்வேன், தூக்கிட்டு எங்கள் காலில் நம்பி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி தூக்கிட்டு வந்து நீங்கள் விடுவே இல்லை. இப்போ இதுக்கு அவளை மட்டும் தூக்கிட்டு போகிறேன், நான் என்ன சும்மா இருக்கேனா? அப்போ இருந்தா நீயே சோறு சாப்பிடு, நீயே சமைச்சு கொண்டு போய்க்கோ, அவளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெலஸ். அது எப்போவுமே ஃபேமிலிக்குள்ளே வரும்ல, அந்த மாதிரி. அப்படிலாம் இல்லடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க இன்னொரு சைடு வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு போய் ஹாப்பியாக ஒரு மாதிரி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு அங்கே போயிட்டுருக்கேன். போகிற வழியில் 2 பேருமே தூக்கிட்டு போயிட்டுருக்கானா, போகும்போதுட்டு ஊர் மக்கள்லாம் பார்த்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப லவ்லி டவ்லி கப்புள்ஸாக நீங்கள் இருப்பீங்களா, பாப்பா வேறு வந்துட்டாலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. பாப்பா கேட்குறா, "அப்பா எப்போ பார்த்தாலும் அம்மா நம்ம கூட சண்டை போடுறதுக்கே வர்றாங்கப்பா." விட்றா அம்மா சின்ன பாப்பா தான். அம்மா எங்கே சின்ன பாப்பா, எவ்வளோ பெரிய பெரிய பாப்பா தெரியுமா அம்மா அப்படின்னா. ஆமாடா பெரிய பாப்பா தானே. ஆமாம் உனக்கு வாய் தாண்டி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டே வரீங்க. ஸோ ஹாப்பி என்டிங். அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரி ஸ்டோரி போடணுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஓகே, பாய், தேங்க்யூ.